அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூரில் ஐப்பசி மாத பௌர்ணமி வழிபாடு பற்றியும் திருச்செந்தூர் முருகன் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கு. திருச்செந்தூர் பௌர்ணமி இரவில் கடற்கரையில் தங்கி மறுநாள் காலை முருகனை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விடுறதாகவும் சொல்லப்படுது. ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் அதிகப்படியான கூட்டம் வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. முருகனுக்கு உகந்த நாள் என்பதால் இந்த பௌர்ணமி நாட்கள் விசேஷமாக திருச்செந்தூரில் கொண்டாடப்படுவதாக நம்பிக்கையாக சொல்கிறாங்க. பௌர்ணமிக்கு என்று தனி சக்தி இருக்கு. இயற்கை ஆற்றல் சூழ்ந்துள்ள இடங்களில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். எனவே திருச்செந்தூருக்கும் பௌர்ணமிக்கும் என்றும் அதிக சக்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அங்கு சென்று நாம் இரவு தங்கி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அவை திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த அறுபடை வீடுகளில் 5 மலை மேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வதான படை வீடாக திகழ்வதுதான் திருச்செந்தூர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அலைகள் திருச்செந்தூர் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்ற இதுவே பெயராக இருக்குது. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்தபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுது. இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு அவர் தோன்றி முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அவரின் வரலாற்று அவரிடமிருந்து கேட்டறிந்திருக்காரு. தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பியிருக்காங்க. ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்காரு. முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் பெயராக குறிக்கும் இந்த திருச்செந்தூர் அழைக்கப்பட்ட பெயர் மருவி செந்தில்நாதர் எனவும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக சொல்லப்படுது. யாழ் மண்டபத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலமும் 49 அடி
நீளமும் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் விதமாக கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் 1 நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் வெவ்வேறு சன்னதியில் காட்சி தரதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சுருக்காங்க. இதனால் தாமரை மலர் வலது கருத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பின்னர் வெண்ணிற ஆடையை சார்த்துறாங்க. சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க. இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்புற திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பொதுவாக இந்த கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டிருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டுமாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் மற்றும் சுய்யன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியத்தில் செய்யப்படுது. பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வராங்க. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடற்கரையில் கடந்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலத்தில் மணற்குன்றுகள் சூழப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறியிருக்கு. இன்றுமே கோவிலின் வலது பக்கத்தில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்குது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவில் 24 அடி ஆழத்தை கொண்ட 4 கிணறு இருக்குது. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த 4 கிணற்றில் நீராடிய பின்பு கடலில் குடிக்க செய்வது வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.